ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இது உங்கள் SamNs ப்ளீஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஓபிஎஸில் வந்துட்டு ஓபிஎஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட என்னோடய வியூவர்ஸ் மோஸ்ட்லி நம்ம நண்பர்கள் மோஸ்ட்லி கேட்குற என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் எப்படி லேப்பில் கேம் ப்ளே பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க. என்னோடய லேப்டாப் வந்துட்டு 1650 ஆக்சுவலாக டிஐ 6 GB ரேம், சாரி 6 GB கிராஃபிக் கார்டு ஆக்சுவலாக, அண்ட் தென் 8 GB ரேம். இந்த என்னோட லேப்போட ஸ்பெக்ஸ் இது வந்துட்டு நீங்கள் செக் பண்ணுறதுனா ஆசோஸ் F15 வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்போ வந்துட்டு எப்படி அதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் டவுன்லோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டு நீங்கள் ஓபிஎஸ்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஓபிஎஸில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ரீசன்ட் வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நார்மலாகவே சி ட்ரைவ்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டெஸ்க்டாப் ஐக்கானும் க்ரியேட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ரெகுலராக ஸ்ட்ரீம் பண்ண போகிற ஆள், இல்லை நான் ரெக்கார்டிங் மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க ஆள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்துட்டு பின் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் டாஸ்க் பாரில். அண்ட் தென் எப்படி இப்போ வந்துட்டு எப்படி அதற்கான செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டைமில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் என்னென்ன செட்டிங்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. 1 செகண்ட். ஓகே, நான் இப்போ ரெக்கார்டிங் பேஜுக்கு போய்க்கிறேன். இது என்னோட டிஸ்பிளே கேப்சர். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஓகேவா? இதுதான் என்னோடய ஸ்க்ரீனு. இப்போ நான் ரெக்கார்டிங் சீனில் இருக்கேன். இது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் சீன் வந்துட்டு எப்போவுமே நான் என்னோடய சீன் வந்துட்டு நான் பிளாக் ஸ்க்ரீன் வச்சுக்குவேன். மோஸ்ட்லி நீங்கள் இப்போ ஓபிஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, சைட் பை சைட் நீங்கள் வந்துட்டு இப்போது ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நான் இப்போது எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டுடியோ மோடுங்கிறது அந்த ஆப்ஷன். ஸ்டுடியோ மோட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 1 செகண்ட், நான் திரும்ப ரெக்கார்டிங்க்கு வந்துக்கிறேன். இப்போ ஸ்டுடியோ மோட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் எப்போவுமே இந்த ஸ்டுடியோ மோட் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்டுடியோ மோட் ஓப்பன் பண்ணால் நம்ம இந்த பக்கம் வந்துட்டு எனக்கு ப்ரிவியூ பிளாங்க்ன்னு இருக்குல்ல, இந்த பிளாங்க் வந்துட்டு நீங்கள் இது வந்துட்டு அப்லோடிங், இந்த ரெக்கார்டிங் வந்துட்டு அப்லோடிங் சைடு. ஸோ இதுதான் நீங்கள் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கும். இதுதான் அப்லிங்க் ஆக்சுவலாக யூடியூப்க்கு. இதுதான் இந்த ஸ்க்ரீன் தான் ஆக்சுவலாக லைவ் போகும். இது வந்துட்டு நமக்கு சைட் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இதோடது வந்துட்டு நான் ரெக்கார்டிங், இது என்னோடய ரெக்கார்டிங் பேஜ். இதுக்கப்புறம் இதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், இதில் ஏதாவது ஆட் பண்ணணும், டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கன்னா, நான் இப்போது டெக்ஸ்டிங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரோல் பட்டன் இந்த பக்கம் கொண்டு வரதுனாலையோ, இல்லை டிரான்சிஷன் கொண்டு வரதுனாலையோ என்னால் இந்த விஷயங்கள் இங்கே கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஸ்டுடியோ மோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு மெத்தட்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே. நம்ம இப்போ எப்படி சீன்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதில் நமக்கு எந்த நேம், இப்போ நான் வந்துட்டு இங்கே இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ இது இன்ட்ரோ, என்னோடய இன்ட்ரோ. ஸோ இன்ட்ரோவில் தான் நான் இங்கே கொடுத்துருப்பேன். இப்போது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்துட்டு என்னோடது இன்ட்ரோ வந்துட்டு நமக்கு பார்க்கணும். இது வந்துட்டு ஸ்ட்ரீம் வில் பி ஸ்டார்டிங். இந்த இடத்துல உங்களுக்கு திரும்ப இன்ட்ரோ காட்டுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இது வந்து என்னோடய இன்ட்ரோ சாங். இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இங்கே மீடியா சோர்ஸஸ்ன்னு இருக்கும். இதுதான் நம்ம எந்த மீடியானாலும் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியா சோர்ஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன வரும்னா, இங்கே நம்ம ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாங் வேணும், ப்ரிவியூவில் ரன் ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல சாங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லூப்பை கொடுத்துட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை டைம் இந்த ஸ்க்ரீன் அந்த பக்கம் வந்தாலும் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் ஆகும். இப்போ நம்ம இந்த பக்கம் திரும்ப மாற்றி இந்த பக்கம் கொண்டு வர்றப்போ அந்த திரும்ப சாங் வந்துட்டு திரும்ப லூப்பிங்லேயே ஓடிட்டுருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் சொன்ன எவ்வளோ நேரம்னாலும் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இது தேவைப்படலை, நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் இன்ட்ரோவோட வீடியோவும். இப்போ வந்துட்டு இதுதான் ஸ்டார்டிங் சூனுக்கான வீடியோ அப்படின்றப்போ இந்த வீடியோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு அதுவும் சேம் மெத்தட். இப்போ இன்ட்ரோ வீடியோ வந்துட்டுனா இந்த இடத்துல நான் லூப் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் சோனுங்கிற ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே வச்சுட்டு நீங்கள் லூப் பண்ணிக்கலாம். லூப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சேம் நான் அதே மாதிரி இன்ட்ரோக்கு என்னோடய இன்ட்ரோ வந்துட்டு இந்த மாதிரியான இன்ட்ரோ
ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரோஸ்க்கு வந்துட்டு நீங்கள் தனியாக அந்த மாதிரி சீன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு டைமும் நீங்கள் ஸ்க்ரீனை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக. இது என்னோட லைவ் ஸ்க்ரீன். இது வந்துட்டு நம்ம அலர்ட் பாக்ஸ் எப்படி வந்துட்டு நான் இல்லை ப்ரோ நான் இப்போ ஸ்ட்ரீம் லேப்ஸ் யூஸ் பண்ணல, எப்படி ஸ்ட்ரீம் லேப்ஸோட அலர்ட்ஸ்லாம் நான் இங்கே கொண்டு வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இருங்க 1 செகண்ட் நான் காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் வந்துட்டு என்னோட ஸ்ட்ரீம் லேப்ஸை காட்டுறேன். ஒரே நிமிஷம். ஓகே, இதுதான் என்னோட ஸ்ட்ரீம் லேப்ஸ். இதுதான் இப்போது நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கதான் ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஆக்சுவலாக என்னோடது. 1 செகண்ட், நான் லாகின் பண்ணிக்கிறேன். இது என்னோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ். இது நான் இப்போ அளவு கொடுத்துட்டேன். இப்போ உள்ளே போயிட்டு நான் மற்றபடியான திங்ஸ்லாம் நான் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 1 செகண்ட். ஓகே, என்கிட்ட ஸ்ட்ரீம் லேப்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டும். ஓகே, ஸ்கிப் கொடுத்துட்டுருங்கள். இதுக்கும் ஸ்கிப் கொடுத்துருங்கள். ஃப்ரீ கொடுத்துக்கலாம். சாரி, இதில் வந்துட்டு ஃப்ரீயே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அலர்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல அலர்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு இப்போது நான் இங்கே ஒரு லான்ச்சை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் லான்ச்சை க்ரியேட் பண்ணி இதை குட்டியாக அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதையும் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் என்னோட இது. இப்போது என்னோட டெஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல SamNs ஜஸ்ட் சப்ஸ்கிரைப்டு அந்த மாதிரியான உங்களுக்கு இது வரும். அதே மாதிரி டெஸ்ட் டொனேஷன் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் மெம்பர், இப்போ மெம்பர்ஸ் ஏதாவது உங்களுக்கு கூடுதலாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது மானிட்டரைஸ் ஆனதுன்னா அப்படின்னா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல இந்த விட்ஜெட் யூஆர்எல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த காப்பிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் ஓபிஎஸ் வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஓபிஎஸில் அலர்ட்டுங்கிற ஆப்ஷனு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, நீங்கள் ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ரௌசர்னு அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ரௌசரை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரௌசர்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் யூஆர்எலுக்கு பதிலாக நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு வந்த அந்த யூஆர்எல் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சென்டரில் வரணுமா, கீழே வரணுமா, சைடில் வரணுமா, உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எப்படி ஒரு அலர்ட் வந்து கொண்டு வர்றதுக்கான இது. நான் வந்துட்டு கீழே இந்த மாதிரியான டிஸ்கார்டும் நீங்கள் இந்த மாதிரி ஜிஃப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கார்ட் இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இது என்னோட வெப் ஓவர்லே. இதுதான் என்னோட ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வந்துட்டு வெப்போட ஓவர்லேஸ்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி நான் ஓவர்லே வச்சுருப்பேன். வெப் ஓவர்லேனா இது என்னோட வெப் ஓவர்லே. இப்போ நான் மறைச்சிட்டு இந்த டைம் நான் மறைக்கிறேன், இந்த பக்கம் வெப்கேம்லாம் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னாலுமே, இந்த பக்கம் நான் ஸ்வைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இந்த பக்கம் எடிட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நீங்கள் அப்ளைன் கொண்டு வரப்போ மட்டும் நீங்கள் அந்த ட்ரான்சிஷனையோ இல்லை இந்த ஸ்லைடை மூவ் பண்ணுறதுனாலையோ நீங்கள் கண்டென்ட்டை நீங்கள் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் திங்ஸு. அவ்வளோதான். மற்றபடியான இதில் கேம்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கொண்டு வரப்போ நீங்கள் விண்டோ கேப்சர் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ் கேப்சர் யூஸ் பண்ணிக்கலாம், மாரல்ஸ் கேம் கேப்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேம் கேப்சரில் வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, கேம் கேப்சரில் இப்போ ஒரு கேம் கேப்சர் கொடுத்துட்டு இந்த இடத்துல கேப்சர் இனி ஃபுல் ஸ்க்ரீன் அப்ளிகேஷன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். ஸோ அதுக்கான இந்த டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இது. பட் நம்ம வந்துட்டு இப்போ நீங்கள் 2 மானிட்டர் யூஸ் பண்ணுறீங்க. இந்த பக்கம் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் அப்ளிகேஷன் இருக்குது. அது வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கேப்சர் ஸ்பெசிஃபிக் விண்டோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த இடத்துல வந்து எந்த கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த கேம்ஸோட நேம்ஸ், அந்த டேப்ஸோட நேம் இங்கே வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை இந்த இடத்துல நீங்கள் ப்ரிவியூ பார்க்க முடியும் உங்களால். இதுதான் இந்த இப்போ நீங்கள் இது வந்து மெயின் இந்த லைவ் அப்படின்ற சீனுக்கான கண்டென்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கிறது. நீங்கள் அதில் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அலர்ட்ஸு நீங்கள் ஓவர்லே வைக்க போகிறீங்கனாலும் ஓவர்லேக்கும் சேம் கான்செப்ட் மீடியா ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்து அதில் லூப்பிங் பண்ணிட்டீங்கன்னா அனிமேட்டட் ஓவர்லேவோ இல்லை நார்மல் ஓவர்லேவோ நீங்கள் ஃபோட்டோவோ வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக்குங்கிற ஒரு சீன் க்ரியேட் பண்ணி சேம் இன்ட்ரோக்கு நம்ம கொடுத்த மாதிரி தான் ஒரு 2 மீடியா ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் வீடியோ ஒன்றும் ஆடியோ ஒன்றும் நம்ம தனித்தனியாக கொடுத்துக்கலாம். இன்ட்ரமிஷனும் சேம், அவுட்ரோவும் சேம். அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல 2 அவுட்ரோ வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு நான் ஒரு அவுட்ரோ எடிட் பண்ணியிருந்தேன். அவுட்ரோ அண்ட் தென் என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் அவுட்ரோ 1ங்கிறது வந்துட்டு என்னோட
நார்மல் கன்டென்ட்ஸ் அதாவது என்னோட வியூவர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்க்கறதுக்கான அவங்களோட சப்போர்ட்ஸ்க்கான கிரெடிட் ஸ்க்ரீன்ஸ். அண்ட் தென் இது அவுட்ரோ வந்துட்டு நார்மல் எனக்கு என்னோட எண்டிங்ஸ்க்கு ஒன்றுக்கான அவுட்ரோ. அண்ட் தென் இது வந்துட்டு நான் ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இதுதான் இந்த யூஐக்கான செட்டிங்ஸ் மோஸ்ட்லி. இப்போது நம்ம மெயினாக பார்க்க போகிறது, இப்போது தான் நம்ம செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலாக செட்டிங்ஸ். இதில் வந்துட்டு ஜென்ரலில் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. தீமை மட்டும் உங்களுக்கு வேணுங்கிற தீமை நீங்கள் மாற்றிக்கலாம். பிளாக்காக இருக்கணுமா, நான் வந்துட்டு யாமி வச்சுருக்கேன். இது வந்துட்டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். எனக்கு இதுவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது யூஸ் பண்ணிட்டேன். இது ஸ்ட்ரீமில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன ஒரு இதுனா, நம்ம இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் யூடியூப் டேரெக்டாகவும் நீங்கள் யூடியூப்பை கொண்டு வந்துக்கலாம். இல்லை நான் கஸ்டம், இல்லை நான் 1080ல் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன் ப்ரோ, எனக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன் காட்டலை, பட் நான் 1080பியில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, குயிக்காக நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு நான் இப்போ இது வந்துட்டு என்னோட சேனல். நான் இங்கே வந்துட்டு இங்கே கிரியேட் இருக்கும். கிரியேட் வந்துட்டு கோலைவ் கொடுக்குறேன் அப்படின்னா, கோலைவ் கொடுத்ததும் இந்த இடத்துல வந்துட்டு 1 செகண்ட் லோட் ஆகட்டும். ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல கிரியேட் நியூஸ், நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா கிரியேட் நியூ ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு, இந்த இடத்துல இப்போ சும்மா ட்ரிப் 4 ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு ஆர்டிஎம்பி தான் இருக்கும் நார்மலாகவே. டேர்ன் ஆன் மேனுவல் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்கன்னா 1080p கொடுத்துக்க போகிறீங்க. இதுக்கு தேவைப்படுற கேவிபிஎஸ் என்னென்னா 3000 to 6000. இதுதான் 1080pக்கான பிட் ரேட்ஸ். இதுதான், இந்த பிட் ரேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல அதுக்கான நேம் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீம் கீயை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல காப்பி பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கே வரீங்கன்னா டேரெக்டாக இப்போது நம்ம எப்பவும் போல் நம்ம ஓபிஎஸ்க்கு வந்துடுறீங்க. ஓபிஎஸ்க்கு வந்து அதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சேம் அந்த ஸ்ட்ரீம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரீம் ஆப்ஷனுக்குள்ளே போனதும் அதில் வந்துட்டு சர்வர் வந்துட்டு சர்வரியோட யூஆர்எல் இருக்கும் இந்த இடத்துல. இதுதான் ஸ்ட்ரீமோட யூஆர்எல். பேக்கப் யூஆர்எல் யூஸ் பண்ண வேணாம். ஸ்ட்ரீம் யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நான் இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது தேவைப்படாது. ஸ்ட்ரீம் கீயை காப்பி பண்ணி கொண்டு வந்து ஸ்ட்ரீம் கீயை இங்கே வச்சுக்கலாம். யூஸ் ஆத்தென்டிகேஷன்னா அங்கேயே உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படாது. டக்குன்னு ஒரு இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அப்படின்ற டைமில். ஸோ அண்ட் தென் நம்ம இப்போ வந்துட்டு அவுட்புட் பார்க்க போகிறோம். அவுட்புட் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே அட்வான்ஸ் மோட் வச்சுக்கோங்க. இப்போ வர்றது இல்லாமல் அட்வான்ஸ் மோடில் தான் இருக்கும். மோஸ்ட்லி அது பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்ட்ரீமிங் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ரேட் கண்ட்ரோல் வந்துட்டு நம்ம சிபிஆர் வச்சுக்க போகிறோம். இப்போ நான் என்னோடய வெர்ஷனை வந்துட்டு நான் லேப்பில் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நான் சிபிஆர் வச்சுக்கிறேன். மோஸ்ட்லி பெட்டர் வந்துட்டு சிபிஆர் யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் பிட் ரேட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 50 MB/s. ஸோ எனக்கு 40 MB கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். 40 MBனா எனக்கு வந்துட்டு 1200 கேபிபி 10,200 கேபிபிஎஸ் கிடைக்கும். நீங்கள் இதில் என்ன பிரச்சனை, அப்படியே ப்ரோ நீங்கள் 10,200 வைக்கலாம்ல, 4K ஸ்ட்ரீம் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேம் ட்ராப்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கேமும் ப்ளே பண்ணுவோம், அட் த டைம் நமக்கு வந்துட்டு லைவும் ஃபீட் ஆகிட்டு இருக்கும் நமக்கு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறதுனா, நம்ம வந்துட்டு ஒரு சர்டன் இப்போ நான் 6500 கொடுக்குறேன் அப்படின்னா 6000 வரைக்கும் தான் 3000 to 6000 8000 நினைக்கிறேன். ஓகே, அந்த வேரியண்ட்குள்ளே மட்டும் தான் நம்ம வந்துட்டு 1080p ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா, இது வந்துட்டு என்னோடய மேக்ஸு. இதுதான் அதாவது ஒரு 7000 வரைக்கும் எனக்கு பிட் ரேட் போகும். 6500 நான் காமனாக வச்சுருக்கேன். மற்றபடியான இந்த செட்டிங்ஸ்லாம் இதெல்லாம் வந்துட்டு நான் குட் குவாலிட்டி வச்சுருக்கேன். நீ ஸ்க்ரோலர் கொடுத்துட்டு பெட்டர் குவாலிட்டி கொடுத்துக்கலாம். அல்ட்ரா லோ லேட்டன்சி நீங்கள் இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 1080ல் ஸ்ட்ரீம் பண்ணாலுமே உங்களுக்கு அல்ட்ரா லோ லேட்டன்சியில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வரும். இது வந்துட்டு உங்களுக்கு எதை பொறுத்து வேணும்னா நான் வந்துட்டு குவார்டர் விசுவலைசேஷன் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி இது வந்துட்டு ஹைலி இருக்கட்டும். இதெல்லாம் வேறு எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது அவ்வளோதான். இது மட்டும் ஓகே கொடுத்துக்குங்கள். ஒரே நிமிஷம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரீம் அவுட்புட் அதெல்லாம் முடிஞ்சுது. இதில் அவுட்புட்டில் இன்னொரு என்ன இருக்குதுன்னா ரெக்கார்டிங். நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறப்போ இந்த இடத்துல MP4 மாற்றிக்கோங்க. MP4 மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபைலை வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரீம்லலாம் இப்போது ப்ரீமியர் ப்ரோவில் ரெடி பண்ண போகிறீங்கன்னா இது வந்துட்டு நார்மலாக வேறு ஒரு ஃபைலில் டவுன்லோட் ஆகும். நீங்கள் MP4 கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது எல்லா ஃபைல்ஸுக்குமே எல்லா அப்ளிகேஷனுக்குமே சப்போர்ட் ஆகிற ஃபைல்ஸ். இதில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எந்த இடத்துல ரெக்கார்டிங் பார்த்துக்கணுன்றத நான் இப்போ வந்து என்னோடதுலேருந்து வீடியோஸில் வச்சுக்கிறேன்.
இப்போ ஆடியோ இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அவ்வளோதான். இதை அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா 160 வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும். ஸோ இப்போ நான் அடுத்து நெக்ஸ்ட்டு வர போகிறதுன்னா ஆடியோவில் வந்துட்டு நீங்கள் 48 ஹெர்ட்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் தென் சேனலை வந்துட்டு ஸ்டீரியோவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்க்டாப் ஆடியோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் இப்போ வந்துட்டு டிஃபால்ட் வச்சுருக்கேன். பிகாஸ் நான் கேம் ப்ளே பண்ணுறப்போ நான் இந்த ஹெட்ஃபோன் வந்துட்டு சம்டைம்ஸ் பக் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா டிஃபால்ட்டே வச்சுக்குவேன். இது வந்துட்டு ஸ்பீக்கராகவோ ஆர்எல்ஸ் நம்ம பின் பண்ணியிருக்க 3.5 அந்த அந்த ஸ்லாட்டில் என்ன டிவைஸ் இருக்கோ அதுக்கும் மாறிக்கும். ஆடியோ 2 எனக்கு தேவையில்ல, நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மைக் வந்துட்டு நான் என்னோட மைக் வந்துட்டு எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணுறேன். இது ப்ரொஃபஷனல் மைக். ஸோ இந்த மைக் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன கொடுத்துருக்கேன்னா மைக்ரோஃபோன் யூஎஸ்பி கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போது இதே இந்த மைக்கில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மைக்ரோஃபோன் எந்த மைக்ரோஃபோன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மைக்ரோஃபோனோட நேமை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மைக்லேருந்து அந்த மைக்கில் இருந்ததுக்கான இது வரும். இது வந்துட்டு நான் கிளியர் கட்டாக யூஸ் பண்ணுறேன். நான் வாய்ஸில் இந்த இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மைக் யூஸ் பண்ணுறேன். இது ப்ரிஃபரபிள் கிடையாது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மற்றபடியான இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. டிகே ரேட்லாம் ஃபாஸ்ட்டு, சாம்பிள் பிக்கி இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இதில் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு வீடியோ வர போகிறோம். வீடியோவில் வந்துட்டு ரெண்டுமே 1920 1080 இதுதான் 1080க்கான ரெசல்யூஷன். ஸோ ரெண்டையுமே பேஸையும் 1080யில் வச்சுக்கோங்க, அவுட்புட்டையும் 1080யில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காமன் ஏபிஎஸ் வந்துட்டு நீங்கள் 60 இது வந்துட்டு 60 இது வந்துட்டு மேக்ஸ் கிடையாது. 60ங்கிறது வந்துட்டு ஒரு இன்டர்மீடியட் ஆனது. இது 90யும் போகலாம், 30க்கும் வரலாம். இது வந்துட்டு காமனான எஃபிஎஸ் வேல்யூஸ். 60ங்கிறது 60யில் மட்டும் நிற்காது, கூடு குறைய இருக்கிறதுக்கான நான் 60 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எஃபிஎஸ் கம்மியாகுதுன்ற டைமில் உங்களுக்கு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று கொடுக்கும். நீங்கள் ஸ்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் அண்டர் த லோ பிட் ரேட்ஸ் இல்லைனா ஃப்ரேம் ரேட்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுற டைமில் சொல்லும். ஸோ நீங்கள் அப்போ வந்துட்டு இந்த செட்டிங்ஸில் 30 உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா அதிகமாக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது, இது வந்து இதனால் ஸ்ட்ரீம் காஷன் ஆகுது அப்படின்ற டைமில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏபிஎஸை டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு கண்டென்ட் வீடியோ எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஓஎஸில் எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் SamNs. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கைஸ். லவ் யூ லாட்ஸ். பை கைஸ்.